Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல சிவன்கன் கூட போடும்போது பேஸ்ல 4 மூலையிலயும் எக்ஸ்ட்ரா ஒயர் சொருகி எப்படி கார்னர் டர்ன் பண்ணி பின்றதுன்னு பார்க்க போறோம். சிவன்கன் கூடையில 4 கார்னர்லயும் எக்ஸ்ட்ரா ஒயரை சொருகி ஒரு கூட போட்டு காமிக்க சொல்லி ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. சரி, இதுக்காக தனியா ஒரு வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர் சொருகாம போட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த கூடை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்துட்டு சிவன்கன் கட்டை பிடி கூடை. இப்போ இந்த கூடையில பாத்தீங்கன்னாக்கா பேஸ் ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். பேஸ் போட்டுட்டு நம்ம கார்னர் டர்ன் பண்ணுவோம் இல்லையா, ரன்னிங் ஒயர் வச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு போடும்போது இந்த பக்கம் பாருங்க, இந்த ஹோல் வந்துட்டு கரெக்டா இருக்கும், அன்னிவனா எதுவுமே வராது. அதே இந்த பக்கம் டர்ன் பண்ணும்போது பாருங்க, கொஞ்சம் வந்துட்டு அந்த ஹோல் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஹோல் பெருசா இருக்கு இல்லையா, இதே மாதிரி பாருங்க ஆப்போசிட் சைட்லயும் அந்த ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வராம இருக்கிறதுக்காக தான் 4 கார்னர்லயும் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி நம்ம பின்னுவோம். இப்போ பாருங்க, நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். பேஸ் போட்டு முடிச்சுட்டு 2 பக்கமும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ சைட் வால் நம்ம போடுறதுக்கு ஆரம்பிக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும்தான் 4 கார்னர்லயும் எக்ஸ்ட்ரா ஒயர் நம்ம ஜாயின் பண்ணுவோம். எப்பவும் போல இந்த மிடில்ல இருந்து இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம எப்பவும் போல ஸ்டார்ட் பண்றோம் சைட் வால் போடுறதுக்கு. இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான், அதனால நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். 4 கார்னர்லையும் எப்படி எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி பின்றதுன்னு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் இந்த கூடையும் எப்படி பின்னணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா சிவன்கன் நாட்டில் நிறைய கூடைகள் வீடியோஸ் போட்டிருக்கேன். லஞ்ச் பாஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இப்படி நம்ம பின்னிட்டு போகணும். இது பாக்ஸ் நாட்டில் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம சிவன்கன் நாட் போடணும். இது வந்துட்டு சிவன்கன் நாட் இதில் நம்மளால் போட முடியாது. இதில் சிவன்கன் நாட் போட்டாலும் என்ன ஆகும்னா அடுத்து வர அந்த ஹோல்லாம் ரொம்ப பெருசாக நமக்கு வரும். இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் 4 கார்னர்லையும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த ஒயர் எந்த அளவுக்கு கட் பண்ணணும்னா, நமக்கு சைடில் போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ஒயரையும் கட் பண்ணணும். நீங்கள் ஒரு ரோல் கூட போட்டிங்கன்னா 2 ரோல் கூட போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் மாறும். அதனால் இது எந்த அளவு எடுக்கணுன்ட்டு நான் சொல்லலை. இப்போ பாருங்கள், சைடில் இந்த மாதிரி சொருகிறோம். ஒரு 4-5 நாட்குள்ளே இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க, பிரிஞ்செலாம் வராது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒயர் சொருகியாச்சு. இப்போ இதில் நம்ம சிவன்கன் நாட் போடுவோம். எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரில் தான் சிவன்கன் நாட் போடணும். நான் கடைசியாக பாக்ஸ் நாட்டில் முடிச்சிருக்கேன். ஸோ அடுத்த நாட் வந்துட்டு சிவன்கன் நாட் போடுறோம். இப்போ பாருங்கள், இதில் சிவன்கன் நாட் போடுறேன். இப்போ இதில் சிவன்கன் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்கு இல்லையா, பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போடணும். இப்போ அடுத்து சிவன்கன் நாட், அடுத்து பாக்ஸ் நாட்டு மாற்றி போடணும். இனி நமக்கு அந்த ஹோல் வந்துட்டு கரெக்டாக வரும், அன்னிவனாலாம் வராது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் சிவன்கன் நாட், பாக்ஸ் நாட் சிவன்கன் நாட்டுன்னு மாற்றி போட்டு வரணும். பேஸ்கெட் போடும்போது இதெல்லாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் கிளியராக காமிச்சிருப்பேன். இது வந்துட்டு கார்னரில் அந்த ஒயரை சொருகிறது மட்டும்தான் ஸ்லோவாக காமிச்சிருப்பேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த வரைக்கும் பின்னிட்டேன். அந்த ஹோல் பாருங்கள் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த கார்னரில் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒயரை சொருகணும். சப்போஸ் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒயர் சொருகாமல் நம்ம நாட் போட்டோம்னாக்கா அடுத்த நாட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி ஹோல் வந்துட்டு கொஞ்சம் அன்னிவனாக இருக்குது, சரியாக வரல அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். நான் ஒரு 2 நாட்டில் மட்டும் சொருகிறது காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 4-5 நாட்டில் சொருகிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஒயர் சொருகும் போது பார்த்தீங்கன்னா அந்த பள்ளமான பக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் இப்படி ரைட் சைட் திருப்பி பார்க்கும்போது இந்த ஒயர் வந்துட்டு நமக்கு நேராக இருக்கும். இப்போ கடைசியாக பாக்ஸ் நாட்டில் முடித்தோம். இப்போ அதுக்கு பக்கத்து நாட் வந்துட்டு சிவன்கன் நாட் போடணும். இந்த மாதிரி போடும்போது ஒயர் ஜோடியாக இருக்கணும், இதையும் பார்த்துக்கோங்க. சிவன்கன் நாட் பாஸ்கெட் போடும்போது ஒரு ஒயர் மட்டும் கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது தப்புன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயரும் நமக்கு ஜோடியாக வந்துருச்சு. இப்போ அடுத்து பாக்ஸ் நாட், அடுத்து சிவன்கன் நாட், அடுத்து பாக்ஸ் நாட், அடுத்து சிவன்கன் நாட்னு போட்டோம்னாக்கா இந்த பக்கத்துலேயும் நமக்கு அந்த ஹோல் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதே மாதிரி இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள், அந்த ஹோல் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ எல்லா ஒயர்ஸும் ஜோடியாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம போட போகிறோம். இந்த கார்னரில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 2 பக்கம் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணுறதை காமிச்சு இல்லையா, இதே மாதிரி இந்த இடத்துல 3வது பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கத்தில் நம்ம பின்னிட்டு போகிறோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி சைடில் ஒரு 4-5 நாட்குள்ள வரைக்கும் இந்த ஒயரை சொருகி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஒயரை சொருகும் போது அந்த பள்ளமான பக்கம் வந்துட்டு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும்.
நீங்கள் சொருக வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி சொருக்கிட்டிங்கன்னா நாட் போட முடியாது நம்மளால். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் பாக்ஸ் நாட் போடுறேன். ஏன்னா கடைசியாக வந்துட்டு ஷிவன் கன் நாட் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்து நாட்டு பாக்ஸ் நாட் தான் போடணும். சப்போஸ் தெரியாமல் நீங்கள் நாட் மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு அந்த ஹோல் உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். அப்போ நீங்கள் பிரிச்சுட்டு சரி பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் நாட் போட்டேன் இல்லையா, அடுத்து ஷிவன் கன் நாட் போடுறேன். இப்போ இந்த கார்னரில் ஒரு பாக்ஸ் நாட் ஒரு ஷிவன் கன் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 2 ஒயரும் நமக்கு ஜோடியாக வரும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு அடுத்து 4வது எக்ஸ்ட்ரா ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இன்னும் ஒரு முறை பார்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கத்துலேயும் பின்னி முடிச்சுட்டு இப்போ இந்த கார்னரில் எக்ஸ்ட்ரா ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பிகினர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினருக்காகவே குட்டி குட்டி மினி பாஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. குட்டி பாஸ்கெட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய கூடைகள்லாம் பின்னுங்க. இந்த கூடை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதில் வந்துட்டு பாக்ஸ் நாட் போடுறேன். ஏன்னா கடைசியாக போட்டது வந்துட்டு ஷிவன் கன் நாட்டில் போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்து நாட் வந்துட்டு பாக்ஸ் நாட் போடணும். இப்போ பாக்ஸ் நாட் போட்டாச்சு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் ஷிவன் கன் நாட் போடணும். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக பாக்ஸ் நாட் ஷிவன் கன் நாட் பாக்ஸ் நாட் ஷிவன் கன் நாட்டுன்னு மாற்றி போடணும். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஆரம்பித்தோம். குட்டியாக ஒயர் விட்டுருக்கேன் பாருங்கள். இங்கே இருந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு. இந்த பக்கமாக பாருங்கள், ஹோல் வந்துட்டு கரெக்டாக வருது. இந்த பக்கத்துலேயும் அந்த ஹோல் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வருது. இந்த ஸ்ட்ரைட்லேயும் பாருங்கள், இந்த ஹோல் வந்துட்டு கரெக்டாக வருது. இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் ஒயரை வச்சு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ ஆரம்பித்த இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போடணும். லேடர் நாட் போட்டுட்டு 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஷிவன் கன் நாட் கூடையில் 4 கார்னர்லேயும் எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ணி எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.